ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் நிறைய கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க டவுட்ஸுக்கான கிளியரன்ஸுக்கான ஒரு பதிவு தான் இது. இதில் வந்து பொதுவாக நம்ம டெய்லரிங்கில் இருக்கவங்களுக்கு பர்டிகுலராக ப்ளவுஸு சுடிதார் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். சப்போஸ் கால்குலேஷன் இல்லை அப்படின்னா பேசிக்கான ஒரு ப்ளவுஸு நம்ம தைச்சிடலாம். ஆனால் அக்யூரேட்டாக ஒரு டீப் நெக் வேணும், ஒரு போட் நெக் வேணும், ஒரு வி நெக் வேணும், பிரின்சஸ் கட் வேணும், கட்டோரி ப்ளவுஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ளவுசஸ் குர்த்திஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஓவராலாக ஒரு பாடியில் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள்னு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. செஸ்ட் ரவுண்டு, ஆம்போல் ரவுண்டு, ஷோல்டர், இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே எந்த விதத்துலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 3 மெஷர்மெண்ட்ஸுமே நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பாடியில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து அது ஃபிட்டிங் ஆகும். உங்களுக்கே தெரியும், நான் என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் தான். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கப் ஷேப் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு டைட்டாக இருந்தாலும் லூஸாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, முன்கழுத்து, பின்கழுத்து, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கட்டிங்லேயே கரெக்ஷன் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கான சில மெஷர்மெண்ட்ஸ் தான் மெயினாக ஷோல்டர், செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி வர்றது தான். இந்த 3லேயுமே வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா யாராக இருந்தாலுமே ப்ராப்பராக கரெக்டாக ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 மெஷர்மெண்ட்டும் நம்ம ஆல்ரெடி கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா 2 பஸ் பாயிண்ட்டுக்குள்ள கேப் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டைரெக்டாக பாடியில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட், அதாவது நிப்பிள் பாயிண்ட் கரெக்டான இன்னர் போட்டிருந்தீங்க, கரெக்டான ஃபிட்டிங்கில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம மேக்சிமம் எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்கறது ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் வச்சு ரைட் டு லெஃப்ட் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து காட்டிடுறோம். நிறைய வீடியோஸில் அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் அதுதான் நம்மளுடைய பாடியினுடைய உண்மையான ஒரு இதா அப்படின்னா, அமைப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு நம்ம போட்டு பார்க்கறதுக்கு தான் அது கரெக்டான ஒரு இதாக இருக்குமே ஒழிய, ஒரு மெஷர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அது கரெக்டான ஒரு இதாக இருக்குமே ஒழிய, நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்தாலுமே ஒவ்வொரு மாதிரி மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சதைப்பிடிப்பு மசில்ஸ் எல்லாம் இருக்கும். நல்லா டைட் பண்ணி எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கம்மியாக தெரியும், லூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அதிகமாக வரும். அதனால் நம்ம ட்ரெஸ் ஃபார்மில் எடுக்கிறது மாதிரியே நம்ம பாடியிலையும் நமக்கு எல்லாமே கரெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா பஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராப்பரான ஒரு ஃபிட்டிங்கில் பஸ் பாயிண்ட் இருக்குமா, நிப்பிள் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ அதை லிஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பிரேசியர்ஸ், அதை கரெக்ட் பண்ணி போடுற மாதிரி பிரேசியர்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி பஸ்ட்டு சைஸு ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிரேசியர்ஸினுடைய சைஸ் கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக தான் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமே ஒழிய, மற்றபடி நம்ம பாடியில் இருக்க அமைப்பை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை. அது வந்து நேச்சர், இயற்கையாக ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு அமைப்பு தான். ஆனால் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது அதில் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு பஸ் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட் எப்படி நீங்கள் கணக்கு எடுப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நார்மலான பாடி ஷேப் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரைட் டு லெஃப்ட்டு கரெக்டாக நிப்பிள் பாயிண்டில் டேப் வச்சு 1/2 வச்சிங்கன்னா போதும். இதுவே 1/2 வைக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும். மற்றபடி பேக் ஓப்பன் தான் அப்படின்னா என்ன அளவு எடுக்கிறீங்களோ அது 1/2 அப்படியே வச்சிங்க அப்படின்னா உங்கள் 2 பஸ் பாயிண்ட்டுக்குமான கேப் வந்து அது கரெக்டாக கிடச்சிரும். அதே மாதிரி தான் ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட், அதாவது ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுக்கிறது. அதுவுமே நம்ம எடுக்கிற அளவை அப்படியே வைக்க போகிறோம். ப்ளஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்திக்க போகிறோம், அவ்வளோதான். அதாவது மேல் பக்கம் ஷோல்டர் கிட்ட மட்டும் சீம் அலவன்ஸ் சேர்த்திக்க போகிறோம்.
அப்படி எடுக்கும்போது அந்த பிளவுஸினுடைய அளவு இதுதான் மெத்தடு, நம்ம எடுக்கிற மெத்தடு இதுதான். ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி நமக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு அளவு கொடுக்க வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு இடத்துல போய் ஒருத்தருக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னாவே அவங்க இதுக்குன்னே ட்ரெஸ் பண்ணிட்டெல்லாம் வரமாட்டாங்க. நார்மலாக வெளியில் வரும்போது டெய்லரிங் ஷாப்புக்கு வந்துட்டு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பிளானிங்கில் தான் வருவாங்களே ஒழிய, நம்ம சுடிதார் தைக்க போகிறோம் அதனால சுடிதார் போட்டுட்டு போகிறோம், ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அதனால ப்ளவுஸ் போட்டு போகணும், இந்த மாதிரி திக்காக காட்டன் சாரீ கட்டிட்டு போனால் மெஷர்மெண்ட்ஸில் வேரியேஷன் வரும் அதனால நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே வரமாட்டாங்க. அதனால் நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து முன்ன பின்ன கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணும்போது தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது நம்ம 100% ஃபிட்டிங்காக கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இந்த வெயிலுக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல துணி மோதிட்டு இருக்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரீயாக லைட் வெயிட்டாக சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல், கொஞ்சம் லூஸாக இருக்கணும், உடம்போட ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து போட்டிருக்க முடியும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் வராது. 1 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம 1 சைடு 1/4 இன்ச்சு தான் வரும். 1 சைடு 1/4 இன்ச்சு அப்படிங்கும்போது ஓவரால் 1/4 அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச்சு தான் டோட்டலாக வரும். ஏன்னா ஒவ்வொரு சைடும் 1/4 இன்ச்சு அந்த மாதிரி வரும்போது நமக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் நமக்கு வராது. அதனால் எப்பவுமே நம்ம மெஷர் பண்ணும்போது பர்ஃபெக்டான பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து பாடியில் எடுக்கும்போது கரெக்டாக வரும். மற்ற எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓவரால் நம்ம எடுக்கிறது அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிறது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது நிப்பிள் பாயிண்ட் சுற்றி ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது நமக்கு வந்து மிடில் செஸ்ட்டு, பஸ்ட்டுக்கு கீழே எடுக்கிறது அண்டர் பஸ்ட்டு அல்லது வெயிஸ்ட் ரவுண்டு. இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரிக்கிறீங்க. அந்த 4ஆக பிரிக்கும்போது அதில் வர 1/4 தான் நம்ம ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் நம்ம ஹைட் வைக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மிடில் செஸ்ட் ரவுண்டு, அதில் வந்து எந்த ஈஸ் அலவன்ஸுமே நான் ஆட் பண்ணல. 1/4 அப்படின்னா மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரிக்கும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட். நிப்பிள் பாயிண்டில் இருந்து கீழே அந்த 1/4 பாதி, அதாவது 9 இன்ச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னா 4 இன்ச்சு, அந்த 1/4 பாதி. ஆனால் அதில் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 4.5 வர்ற இடத்துல 3.5 வச்சுக்கோங்க. ஏன்னா அண்டர் பஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லென்த்தாக வராது, நமக்கு கப்புக்கு வர லூஸு தான் வந்து அதிகமாக தேவையே ஒழிய லென்த்து வந்து அதில் வந்து நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா போதும். 2 பஸ்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 9 இன்ச்சு வருது, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 இன்ச்சு, அப்போ 1 சைடுக்கு 4 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் மேக்சிமம் ஃபுல்லாக கவர் ஆகி நீட்டாக வரும். இதுலேயே நம்ம வைக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு பாயிண்டில் நம்ம அக்யூரேட்டாக தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வருமா அப்படின்னா அப்படி வராது. நம்ம டாட் பிடிக்கிறோம், நெருக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அது பாயிண்டடாக வருமே ஒழிய, மற்றபடி நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் கொடுத்து டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓவரால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லூஸ் தான் ஃபார்ம் ஆகும். உங்கள் கப் ஷேப் வந்து எந்த ஒரு டைட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம போடுற மாதிரி நம்ம இருக்கும். இது 4 டாட் பிடிக்கிறது, 3 டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சைஸுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம கொடுக்குற அந்த லூஸுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். அப்போது அதுலேயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்டர் டாட் மட்டும்தான் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் மிடில் செஸ்ட் ரவுண்டுக்கும் கேப் எவ்வளோ வருதோ, ஒரு 4 இன்ச்சு கேப் வருது அப்படின்னா இன்டேக் வந்து 2 இன்ச்சு எடுப்போம். அதாவது 2 இன்ச்சுக்கு துணியை மடித்து 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுவோம். 6 இன்ச்சு வருது அப்படின்னா 1.5 இன்ச்சு, 8 இன்ச்சு வருது அப்படின்னா 2 இன்ச்சு. 2 இன்ச்சு அப்படிங்கிறது நல்லா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 2 இன்ச்சு அப்படியே பிடிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னா 2 இன்ச்சு 1.25 இன்ச்சாக நம்ம மடித்து டாட் பிடிக்கலாம். அது எல்லாமே இந்த டாட் எல்லாமே நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே துணியை பொறுத்து தான். ரொம்ப மொத்தமாக ஸ்டிஃபாக இருக்கிற துணிக்கு அந்த டாட்டுக்கான ஸ்பேஸ் எப்படி கொடுக்கணும், ரொம்ப டைட் ஆகும், ஃப்ளெக்சிபிள் ஆகாது அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுப்போம். நம்ம எவ்வளோதான் போட்டாலும் அது போட போட லூஸ் கொடுக்கும் அப்படிங்கும்போது அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பிடிப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து மைண்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேமிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம கொடுக்குற அவுட்புட்டுமே வந்து நமக்கு நல்லா வரும். அடுத்தது
கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கழுத்தினுடைய அகலம் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக உங்கள் விருப்பமே தான். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு வீநெக் நான் போடுறேன் அப்படின்னா இது கழுத்தை ஒட்டி தான் வரும். அப்போ ஷோல்டர் இங்கே வரும். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். இந்த கழுத்துக்கு உள்ளே கொடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணணும். நீங்கள் என்ன நெக் வைக்கிறீங்க, போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா கழுத்து வந்து அகலமாக வரும். ஒரு ரவுண்ட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஷோல்டர் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா மீதி வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கழுத்தினுடைய அகலம். எனக்கு கழுத்து குறுகலாக தான் வரணும், யூ நெக் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கழுத்தினுடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமே ஒழிய நம்ம வந்து ஒரு 36 இன்ச்சு சைஸுக்கு நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 36 12 பிரிக்கும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ஆக்சுவலான ஒரு கழுத்தினுடைய அகலம். அந்த அகலத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதிகமாகவும் வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. அது தைச்சு முடிச்சிருவாங்க, அது யார் போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கிறவங்க ஒரு இந்த கால்குலேஷன் படி இவ்வளோதான் இவங்களுக்கு கழுத்தினுடைய அகலம் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கழுத்தினுடைய அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு. இது வந்து மிடில் செஸ்ட் கிடையாது, செஸ்ட் ரவுண்டு டிவைடட் 12 12 பிரிக்கும் போது என்ன வருதோ அதை தான் வந்து நம்ம கழுத்தினுடைய அகலம் அப்படின்னு நம்ம வச்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல்னுடைய உயரம் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆம்ஹோலுக்கு டீப் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஆம்ஹோலில் வந்து நம்ம டீப் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு பாக்ஸ் போடும்போது ஒரு ஒரு குறுக்கு கோடும் வேணும், ஒரு நெட்டு கோடும் வேணும். அந்த நெட்டு கோடினுடைய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஆம்ஹோலினுடைய உயரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆம்ஹோலினுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டை 6 பிரிச்சுக்கோங்க. என்ன வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உயரம். இதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். கழுத்துக்கு எப்படி அகலமாகவும் வைக்கலாம், குறுகலாகவும் வைக்கலாம்னு சொல்கிறேனோ அதே மாதிரி தான் ஆம்ஹோலினுடைய ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இதை மேலே ஏற்றவோ கீழே இறக்கவோ செய்யலாம். ஏன்னா அதனுடைய ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக 1/2 ஆம்ஹோல் நமக்கு அதில் செட் ஆகணும். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மேலேயோ கீழேயோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் வரும். அடுத்தது இப்போ வந்து முன்பக்க உயரம். எனக்கு வந்து பஸ்ட் பாயிண்டோ மிடில் செஸ்டோ இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கால்குலேஷனுமே எனக்கு தெரியல. நான் எப்படி வந்து எனக்கு ஒரு முன்பக்கத்தினுடைய உயரத்தை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மிடில் செஸ்ட் இருந்தால் அதை 3 பிரிச்சுக்கோங்க, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. சரிங்களா? செஸ்ட் சப்போஸ் மிடில் செஸ்ட் நம்ம ஏன் எடுக்காமல் விடுறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட் ரவுண்டும் ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டினா ஒரு 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து 2 மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டோம், ஒரே மெஷர்மெண்ட் எடுப்போம். அப்படி எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே அதை 3 மட்டும் பிரிச்சுட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு ஷோல்டர் டு கீழே அதை மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய முன்பக்க உயரம். அந்த உயரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணி உங்களுடைய பஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸு முன்பக்க ஓப்பனில் இருந்து டாட் பெரிய டாட் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கேப் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த கேப் வந்து எதனால் உங்களுக்கு வேரியேஷன் வருது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது தள்ளி வரும், கிராஸ் லைன் போடும்போது கொஞ்சம் நெருங்கி வரும். எதனாலனா அந்த லைன் போடுற அந்த ஷேப்பு தான் நமக்கு டிஸ்டன்ஸை வந்து நமக்கு அந்த பஸ் பாயிண்டினுடைய டிஸ்டன்ஸை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அந்த லைன் தான். அப்போ நீங்கள் பிரின்சஸ் கட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு இத்தனை இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு கிராஸ் கோடு போட்டிங்க அப்படின்னா போதும். அதுவே கிராஸாக கட் பண்ணி யோக் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வரும். இதுக்கு என்ன அளவு நம்ம குறிக்கணும் அப்படின்னா கழுத்தை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்களோ, அதாவது செஸ்ட் ரவுண்டை 12 பிரிக்கும் போது என்ன அளவு வருதோ அந்த அளவை நீங்கள் ஓப்பனில் இருந்து வச்சுட்டு அதிலிருந்து நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா அந்த மிட் டாட் அதாவது சென்டர் டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் நம்ம எப்பவுமே உங்களுக்கு அதே மாதிரி ஷோல்டர்னுடைய அளவு, இப்போ ஆம்ஹோல்னுடைய உயரம் கேட்டீங்க, நான் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டேன். நெக்கினுடைய அகலம் சொன்னீங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் சொல்லிட்டேன். அது எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். இப்போ வந்து கழுத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது க்ளோஸ் நெக்கா
டீப் நெக்கா நார்மல் நெக்கா அந்த மாதிரி வரும்போது அந்த நெக்கினுடைய அளவை பொறுத்து தான் நம்ம ஷோல்டர் வந்து வைப்போம். அந்த ஷோல்டருக்கு தான் நான் நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது எப்போவுமே 1/2 ஷோல்டர் வைக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் வைப்போம் அப்படின்னா போட் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு இந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2. அதுக்கப்புறம் நார்மலாக பேக் சைடில் சின்னதாக ஒரு போட் நெக்குக்கு கீழே இறக்குற ஒரு 4 இன்ச்சு இறக்குறோம் அப்படின்னா ஷோல்டர் டோட்டல் ஷோல்டரில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/2 அப்படின்னு வைக்கிறோம். அதுக்கப்புறம் 5, 5.5, 5.25 வைக்கும்போது 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். இந்த மைனஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கிற ஷோல்டர் வேல்யூவில் இருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். 6, 7 அந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணும். 8, 9, 10ன்னு போகும்போது 3 இன்ச்சு மைனஸ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரை வந்து நம்ம கால் இன்ச்சா ரெடியூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கெல்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் 1/2 ஷோல்டர் தான் அப்படியே வைப்போம். அதுக்கப்புறம் வர்றதுக்கு தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஷோல்டர் அளவு கரெக்டாக எடுத்துருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதனால் எனக்கு வந்து 36 இன்ச்சு சைஸுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட பேக் நெக் இவ்வளோ இருக்குது, இதுக்கு வந்து நான் எவ்வளோ ஷோல்டர், என்னுடைய ஷோல்டர் அளவு இது, நான் எவ்வளோ ஷோல்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். இப்போ இது ஓவரால் நம்ம டெய்லரிங்கில் ரொம்பவே ஓரளவுக்கு நிறைய தைக்கிறோம், எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.